ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் எங்கேனாக்க இப்போது நான் மார்க்கம் ரோட்டில் தான் இருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நம்ம தமிழரான ஒருத்தருக்கு இங்கே வந்து சிக்னேச்சரான அவரோட நேமை வந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க. இது வச்சது எப்போனாக்கா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த பதிவுகள் நான் முன்னாடியே போடணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ இப்போ தான் அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த பதிவுகளை அது எந்த இடத்துல வச்சாங்க, என்ன, அந்த டீட்டெயில்ஸை தான் நான் உங்களுக்கு கொடுக்க வைப்பேன். தமிழர்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய பகுதியில் வந்து இந்த மார்க்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து தமிழர்கள் வந்து கொடிக்கட்டு பிறக்கிறாங்க. கடை வசதியிலேருந்து, கடையிலேருந்து, மெடிக்கல்லேருந்து நம்ம தமிழர்கள் பெரும்பாலும் இந்த பகுதியை நோக்கியே தான் இருப்பாங்க. அதாவது இது ஸ்கார்பரோவில் தான் பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து மார்க்கம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. ஸோ நீங்கள் இந்த பக்கம் விசிட் அடிச்சிருந்து இதை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றின தகவல் நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸை சொல்கிறேன். பாய். ஒரு தமிழர் வந்து இப்படி ஒரு சம்பவம் செய்ய முடியுமானாக்கா அது வந்து நம்ம இசை புயல் தாங்க. இந்த இசை புயலுக்கான ஃபேன்ஸ் வந்திருக்கு, மிகப்பெரிய அதிகமான ஒரு ஃபேன்ஸ். அதுவும் கனடாவில் ரசிகர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த மார்க்கம் பகுதியில் தான் ஏஆர் ரகுமானுக்கு வந்து இங்கே, அதாவது கனடாவில் வந்து தெருவுக்கான பேர் வந்து வச்சுருக்காங்க. இந்த பேர் வச்சது வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையாகவும் தமிழனாக நான் வந்து சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் இவரோட அந்த தெருவுக்கான பேர் வச்சாங்களே, அதை வந்து ஏஆர் ரகுமான் சாரே வந்து நேரடியாக வந்து அந்த இதை வந்து திறந்தாப்புல. ஸோ திறந்துட்டு அதையும் நமக்கு ஃபோட்டோ எடுத்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நம்மளாம் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பகுதியை நினச்சி பார்க்கக்கூடிய இடமா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ண அந்த லெட்டர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்து மக்களோட பார்வைக்கு அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏஆர் ரகுமான் அதை வந்து ரொம்ப பெருமையாக பேசி நமக்கான ஒரு ஸ்பீச்சு கொடுத்துருந்தாப்புல. ஸோ பலரும் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கானதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து இந்த ஏரியாவோட மேயர் வந்து தான் இந்த ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பெயரை வந்து சூட்டுறதுக்காக நிறைய வழிமுறைகளை செஞ்சு கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ தமிழனா நான் பெருமைப்படுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பெருமைப்படுறீங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட கமெண்ட்ஸ் மூலயமா தான் நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஸோ தமிழனா பெருமை தான் அப்படிங்கிறதுக்கு ஏஆர் ரகுமான் ஒரு எடுத்துக்காட்டு. பெருமைப்படுவோம். அனைவருக்கும் நன்றி.